ஓம் நம சிவாய. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 3. கூவின பூங்குயில். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் அதிகாலையின் தோற்றத்தினை வெகு அழகாக சொல்கிறார். காலையில் குயில்களெல்லாம் கூவுகின்றன. கூவின கோழி, கோழி, சேவல் இவையெல்லாம் கொக்கரக்கோ என்று ஒலி எழுப்புகின்றன. குருகுகள் இயம்பின. பறவைகள் பல்வேறு விதமான கீச் கீச் என்று பல்வேறு வித ஒலிகளை எழுப்புகின்றன. இயம்பின சங்கம், சங்கொலிகள் கேட்கின்றன. ஓவின தாரகை, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மங்கியவை போல தோன்றுகின்றன. நட்சத்திரங்கள் ஏன் ஒளி மங்குகின்றன? ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. அங்கே சூரியன் கீழ்வானில் உதயமாகும் பொழுது அவனுடைய கதிர்களின் ஒளிப்பட்டு நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போகின்றன. நட்சத்திரங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகின்றன. இப்படிப்பட்ட அந்த அழகிய அதிகாலை பொழுதில் நீ எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனே, விருப்பொடு நமக்கு நல் செறி கழல் தாழ் இணை காட்ட. தேவனே, நீ விருப்பம் கொண்டு எங்களிடம் விருப்பத்தோடு எங்களுக்காக வீரம் செறிந்த உனது கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை, இணை என்றால் இரு திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருள்வாயாக. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய், எவர்க்குமே அறிவதற்கு உணர்வதற்கு உன்னை உணர்வதற்கோ உன்னை புரிந்து கொள்வதற்கோ மிகவும் அரிதானவனான நீ அங்கே அடுத்த வார்த்தை சொல்கிறாய், எமக்கெளியாய், அடியவர்களாகிய எங்களுக்கு நீ மிக எளியவனாக எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ள எங்கள் மீது அத்தனை அருள் கருணையை சுரக்கக்கூடியவனாக நீ விளங்குகிறாய். மற்றவர்க்கு நீ அரியவனாய் இருக்கலாம், ஆனால் அடியவர்களாகிய எங்களுக்கு நீ எளியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருள்வாயாக, துயில் எழுந்தருள்வாயாக என்று அந்த அதிகாலை பொழுதை அழகாக விளக்கி இறைவனை துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி.